அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅதா. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, நன்மையான காரியங்கள் செய்வதற்கு அல்லாஹ் எல்லோருக்கும் வாய்ப்பளிப்பதில்லை. யார் மீது அல்லாஹ் அன்பு வைக்கிறானோ, அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வதற்கான வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒவ்வொரு முஸ்லிமும் அறிவை தேடுவது, அறிவை கற்றுக்கொள்வது கட்டாய கடமையாகும். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய மரணத்தோட அவனுடைய எல்லா அமலும் முற்றுப்புள்ளி பெற்று விடுகிறது. ஆனால் அவன் விட்டு சென்ற சிறந்த அறிவு, சிறந்த கல்வியை தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, உங்களுடைய கண்களுக்கு முன்னால் தெரிகின்ற இந்த காணி வெற்று நிலமாக தெரிந்தாலும் இல்லை, நாளைய ஒரு சிறந்த தலைமுறையை, சிறந்த ஒரு சமூகத்தை, சிறந்த கல்விமான்களை, அதே போன்று இலங்கை நாட்டுடைய சிறந்த பிரஜைகளை உருவாக்கக்கூடிய பூமி தான் இந்த பூமி. உங்களுடைய கண்களுக்கு முன்னால் தெரிகின்ற இந்த காணியில், அதாவது ஹமீத் அல் ஹுசைனி கல்லூரிக்கு அருகாமையில் உள்ள இந்த காணியில் உங்களுடைய எதிர்கால தலைமுறைக்காக ஒரு சிறந்த ஒரு கட்டிடம், அனைத்து வசதிகளை கொண்ட 9 மாடி கட்டிடம் இந்த இடத்தில் நிறுவப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டும் விழா இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரியாக 11 மணிக்கு இடம்பெற உள்ளது. இதை சூழ உள்ள எல்லா சகோதரிகளும் இந்த நிகழ்வில் பரிபூர்ணமாக கலந்து கொள்வதோடு, அதே அன்று இந்த நிகழ்வு சிறப்பாக கண்ணியமாக நடைபெறுவதற்கு ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து, நோன்பு பிடித்து அல்லாஹ்விடத்தில் நாங்கள் இதற்காக பிரார்த்தனை செய்வோம். இதற்காக அயராது நிறைய சகோதரிகள் உழைத்திருக்கிறார்கள், இதற்காக பாடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். இதற்காக யாரெல்லாம் உழைத்தார்களோ, இதற்காக இந்த பிரமாண்டமான கட்டிடம் வருவதற்காக யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ, இதற்காக பணம் மூலமாக, நேரத்தின் மூலமாக, காலத்தின் மூலமாக செலவழித்தார்களோ அனைவர்களுக்கும் அல்லாஹ் சிறந்த கூலியை கொடுத்தருள் புரிவானாக. அவர்களுடைய சேவைகளை மன தூய்மை உள்ளதாக ஆக்கி வைப்பானாக. இதற்கான பரிபூர்ணமான கூலியை இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலும் வழங்கி வைப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா.